விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாக நெறியாளர்களின் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஏற்கனவே முடிவு செய்தபடி தமிழகம் எங்கும் 1,00,000 பனை விதைகளை நடுவது என்கிற செயல் திட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளது. 32 ரெவென்யூ மாவட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி 90 மாவட்டங்களாக பிரித்து செயல்பட்டு வருகிறோம். 90 மாவட்டங்களிலும் குறைந்தது 1000 பனம் விதைகள் என்கிற அடிப்படையில் அதிகபட்சம் 1,00,000த்திற்கு மேலாக விதைக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த செயல் திட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாக குழுவை சார்ந்தவர்களே அந்தந்த மாவட்டங்களில் பனம் பழங்களை சேகரித்து அதை நிழலில் உலர்த்தி நேர்த்தி செய்து ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து பனம் விதைகளை விதைக்கும் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நடத்துவது என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக விளங்குகிற பனைமரம் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பனைமரங்களை பாதுகாக்கவும் புதிதாக பனைமரங்களை நடவும் அதன் மூலம் நமது இயற்கை வளத்தை குறிப்பாக நிலத்தடி நீர் வளத்தை பாதுகாக்கவும் முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளில் ஆடம்பரமான ஒரு நிகழ்வாக அன்னதானம் வழங்குவது, இனிப்பு வழங்குவது, புத்தாடைகள் வழங்குவது, மாணவ மாணவியர்களுக்கு பாட நூல்கள் அல்லது குறிப்பேடுகள் வழங்குவது போன்ற நடவடிக்கைகளில் மட்டுமே கடந்த காலங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முழுக்க முழுக்க பனம் விதைகளை நடுவதையே தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாட வேண்டும். எனவே தோழர்கள் இதை மிக கராராக கடைபிடிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாக நெறியாளர்கள் ஒருங்கிணைந்து பனம்பழங்களை சேகரித்து அதை பதப்படுத்தி எவ்வாறு விதைப்பது என்பதை இப்போதே தொடங்க வேண்டும். அதற்கான பணிகள் 17ஆம் தேதி தொடங்க முடியாது. இப்போதே தொடங்க வேண்டும். ஒரு 5-6 நாட்கள் பனம் விதைகளை ஓரிடத்திலே குவித்து வைத்து அதை பதப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து முன்கூட்டியே இந்த செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 8 வழி பசுமைச்சாலை திட்டத்தை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவண்ணாமலையிலும் சேலத்திலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கட்சி சாராத அமைப்புகளும் இந்த களத்தில் தமது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. அண்மையில் அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு நீண்ட நெடிய நடைபயணத்தை மேற்கொண்டார்கள். காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. மாநில செயலாளர் தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நடைபயணம் செல்லுவது, விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வது என்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நடைமுறை. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு அனுமதி மறுத்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்றில் அந்த சட்டத்தை மென்மேலும் நீர்த்து போகச் செய்யக்கூடிய வகையிலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். தோழமை இயக்கங்களோடு இணைந்து
திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், இஸ்லாமிய அமைப்புகள் ஆகிய கட்சிகள் அதன் தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதேபோல் தலித் அமைப்புகளோடும் இணைந்து மிக பெரும் பேரணி ஒன்றை நடத்தினோம், ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் இதற்கு கடும் எதிர்ப்பு உருவானது. வட இந்திய மாநிலங்களில் துப்பாக்கிச்சூடு அளவுக்கு போய் பலர் இதில் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் வருகிற 8ஆம் தேதி புதுதில்லியிலே இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும், அதற்குரிய மசோதாவை நாடாளுமன்றங்களின் இரு அவைகளிலும் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி அகில இந்திய அளவில் தலித் அமைப்புகள் பங்கேற்கும் மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க இருக்கிறோம். இந்நிலையில் மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக அந்த சட்டத்தை வலுப்படுத்தும் வகையிலான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. வருகிற 10ஆம் தேதி இந்த கூட்டத்தொடர் முடிவடைய உள்ள நிலையில் அதற்குள்ளாக இதை விவாதத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையை சார்ந்த அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிப்பதற்காக திரு பொன் மாணிக்கவேல் அவர்களின் தலைமையில் புலனாய்வு குழு அமைக்கப்பெற்று அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற விரும்புகிறோம் என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பொதுவாக சிபிஐ விசாரணை கோரிக்கை வைத்து போராடுகிற போதெல்லாம் தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேள்வி எழுப்புவதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் வாடிக்கை. ஆனால் இன்றைக்கு பொன்மாணிக்கவேல் அவர்களின் தலைமையிலான புலனாய்வு குழு சிலை கடத்தல் தொடர்பான வழக்கை வெற்றிகரமாக விசாரித்து பலரை கைது செய்து வருகிற நிலையில் இந்த வழக்கை திடீரென தமிழக அரசே சிபிஐக்கு ஒப்படைக்க முயற்சிப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. பொன்மாணிக்கவேல் அவர்களின் அணுகுமுறை தவறாக இருக்கலாம், அல்லது அவருடைய விசாரணையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதற்காக தமிழ்நாடு காவல்துறையிடமே இந்த விசாரணையை ஒப்படைக்காமல் அதை சிபிஐயிடம் ஒப்படைக்க தமிழக அரசே முடிவெடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. திரு பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கு மாற்றாக வேறு அதிகாரிகளின் தலைமையில் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களின் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும், அதுதான் நியாயமானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. சிபிஐயிடம் ஒப்படைத்தால் அது பாரதிய ஜனதாவிடம் ஒப்படைத்ததாக பொருளாகும். பாரதிய ஜனதாவிடம் ஒப்படைத்தால் அல்லது ஆர்எஸ்எஸ் அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒப்படைத்தால் அவர்கள் விரும்புவதைப் போல இந்து அறநிலையத்துறையை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கு சிபிஐயை பயன்படுத்தி கொள்வார்கள். இன்றைக்கு அறநிலையத்துறையிலே சமூக நீதியின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் உயர் அதிகாரிகளாக வரக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் அந்த அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறார்கள். தமிழக காவல்துறைக்கு பதிலாக சிபிஐயிடம் ஒப்படைத்தால் இன்னும் வேகமாக இத்தகைய சமூக பிரிவுகளை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், இந்த துறையையே மூட வைத்துவிட முடியும் என்று அவர்கள் நம்புவதாக தெரிகிறது. எனவே தமிழக அரசு இதை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைப்பது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் தேர்வுத்தாள்களை மறுகூட்டல் செய்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவது ஊழலுக்கு இடம் வகுத்திருக்கிறது, பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்றெல்லாம் குற்றம் சாட்டி ஏற்கனவே தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்த திருமதி உமா அவர்கள் மீது அரசு
பல்வேறு நெருக்கடிகளை தருகிறது. இவ்வாறு ஊழல் நடந்திருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிகாரிகளுக்கு இடையிலே நடைபெறுகிற அதிகார சண்டைகளின் விளைவாக அந்த துறையை சார்ந்த மிக உயர்ந்த அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நன்மதிப்புக்கே ஊறு விளைவிக்கும் வகையில் இதை ஊதி பெருக்கி ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் வெளியாகியிருக்கிறது. ஆகவே அதிகாரிகள் தங்களுக்கிடையிலான முரண்பாடுகளை, மோதல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு கல்வி நிறுவனத்தின் நன்மதிப்பை உலக அரங்கிலே மதிப்பிழக்கச் செய்திருக்கிறார்கள், பாதிக்கச் செய்திருக்கிறார்கள் என்பதும் இதிலே அடங்குகிறது. இதையும் அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். இவ்வாறு உயரதிகாரிகள் தங்களுக்கிடையிலான அதிகார சண்டையின் ஒரு நிறுவனத்தின் நன்மதிப்பை சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள் என்பதும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்டது தான். அரசு இதை கவனத்திலே கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஊழல் குறித்த விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும். இதற்கென்று ஒரு தனி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும். அந்த புலனாய்வு குழுவிடம் இந்த விசாரணையை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பட்டூர் என்னும் இடத்தில் தலித் இளைஞர் சபரீசன் என்பவரை சாதி வெறி பிடித்த கும்பல் மிக கொடூரமான முறையிலே கத்தியால் குத்தி படுகொலை செய்திருக்கிறது. கோவில் திருவிழாக்களில் தலித்துகள் பங்கேற்கிறார்கள். அங்கு நடைபெறுகிற கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் துடிப்பான தலித் இளைஞர்களை குறிவைத்து தாக்குவது, படுகொலை செய்வது என்பது தென் மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது. ஆகவே அந்த தலித் இளைஞரை படுகொலை செய்த சாதி வெறியர்கள் அனைவரையும் அரசு கைது செய்ய வேண்டும். அவர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சிறைப்படுத்தி ஜாமீனில் வெளியே விடாமல் சிறையில் வைத்தவாறே வழக்கை விசாரித்து விரைந்து அவர்களுக்கு உரிய தண்டனையை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.